அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார், என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினால் இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். யாக்கோபு வேஷம் மாறினவனாக தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வருகிறான். அவன் அவருக்கு அருகாமையில் வந்து, என் தகப்பனே என்று கூப்பிடுகிறான். அதற்கு ஈசாக்கு, இதோ இருக்கிறேன், நீ யார், என் மகனே என்று கேட்கிறார். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்று சொல்லுகிறான். யாக்கோபு குணசாலி, ஆனால் அவன் இப்போது பொய் சொல்லுகிறான். தான் சொல்லுகிற பொய் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கப்படும் என்பது யாக்கோபுக்கு தெரியும். அது தெரிந்தும் யாக்கோபு தன்னை ஏசா என்று துணிகரமாய் பொய் சொல்லுகிறான். யாக்கோபின் பொய் வார்த்தைகள் இத்தோடு நின்றுவிடவில்லை. யாக்கோபு ஈசாக்கை நோக்கி, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்று சொல்லுகிறான். ஈசாக்கு யாக்கோபுக்கு ஒரு கட்டளையும் கொடுக்கவில்லை. அவர் ஏசாவுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் யாக்கோபோ தன்னுடைய தாயாராகிய ரெபெக்காளின் வார்த்தைகளை கேட்டு ஈசாக்கினிடத்தில் பொய் சொல்லுகிறான். நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்று யாக்கோபு துணிகரமாய் பொய் சொல்லுகிறான். யாக்கோபு வேட்டையாட வனத்திற்கு போகவில்லை. அவனுக்கு வேட்டையாடவும் தெரியாது. அவன் தன்னுடைய தாயாரின் பேச்சை கேட்டு ஆட்டு மந்தைக்கு போய் 2 வெள்ளாட்டு குட்டிகளை பிடித்து கொண்டு வந்தான். ஆனால் இதை பற்றி யாக்கோபு ஈசாக்கிடம் சொல்லும்போது, நான் வேட்டையாடி கொண்டு வந்தது என்று பொய் சொல்லுகிறான். ஈசாக்குக்கு யாக்கோபின் வார்த்தையில் சந்தேகம் உண்டாயிற்று. ஈசாக்கு சற்று நேரத்திற்கு முன்புதான் ஏசாவிடம் வனத்திற்கு போய் தனக்காக வேட்டையாடி கொண்டு வருமாறு சொன்னார். இவ்வளவு சீக்கிரத்தில் யாராலும் வேட்டையாடி கொண்டு வர முடியாது. ஈசாக்கு தன்னுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார். ஈசாக்கு தன் குமாரன் யாக்கோபை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்று கேட்கிறார். அதற்கு யாக்கோபு,
உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்று பதில் சொல்லுகிறான். யாக்கோபு தன்னுடைய பொய் வார்த்தைகளை உறுதி பண்ணுவதற்காக கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறான். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்று துணிகரமாக பொய் சொல்லுகிறான். யாக்கோபு தான் சொல்லுகிற பொய்யிலே கர்த்தருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்துகிறான். யாக்கோபு தன் பெயருக்கு ஏற்ற பிரகாரமாக எத்தனாகவும் ஏமாற்றுக்காரனாகவும் இருக்கிறான். அவனுடைய வாயிலிருந்து உண்மையான வார்த்தைகள் வர மறுக்கிறது. பொய் வார்த்தைகள் தாராளமாய் புறப்பட்டு வருகிறது. தன்னோடு பேசுவது ஏசாதானா என்பதில் ஈசாக்குக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது. தன் மகனை தனக்கு அருகில் வர வைத்து அவனை தடவி பார்த்து அவன் ஏசாதானா என்பதை ஈசாக்கு உறுதி பண்ண விரும்புகிறார். ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்று சொல்லுகிறார். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்டப் போகிறான். யாக்கோபின் தாயாகிய ரெபெக்காள் யாக்கோபுக்கு ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிறாள். மேலும் வெள்ளாட்டுக்குட்டியின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டிருக்கிறாள். யாக்கோபு அந்த உடுப்புகளோடு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் கிட்டப் போகிறான். ஈசாக்கு யாக்கோபை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லுகிறார். ஈசாக்கிற்கு ஒரு வியாதி வந்து அவருடைய கண் பார்வை மங்கி விடுகிறது. ஆகையினால் ஈசாக்கு தான் மரிக்கப் போகும் காலம் வந்துவிட்டது என்று நினைக்கிறார். இதன் பின்பு ஈசாக்கு குணமடைகிறார். 20 வருஷங்களுக்கு பின்பு பாதான் அராமிலிருந்து யாக்கோபு வருவதை ஈசாக்கு காண்கிறார். யாக்கோபுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆகையினால் ஈசாக்கு தன் அண்டையில் இருக்கிறவனை இன்னான் என்று அறியாமல் அவனை ஏசா என்று நினைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்குக்கு கண்கள் இருளடைந்திருக்கிறது. அவர் பார்வையற்று போயிருக்கிறார். ஆனாலும் அவருடைய செவிகள் ஆரோக்கியமாய் இருக்கிறது. ஆகையினால் ஈசாக்கு யாக்கோபின் சத்தத்தை கேட்டு, சத்தம் யாக்கோபின் சத்தம் என்று தெளிவாக சொல்லுகிறார். யாக்கோபை போலவே இக்காலத்தில் அநேகர் பரிசுத்தவான்களின் பாஷைகளை பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் பாவிகளுடைய கிரியைகளை செய்கிறார்கள். நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படித்தான் மாய்மாலம் பண்ணினாலும் நம்மால் கர்த்தரை வஞ்சிக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். யாக்கோபுடைய கைகள் ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவனுடைய கைகளின் மேல் வெள்ளாட்டு குட்டிகளின் தோல் போடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பார்வையற்ற தன் தகப்பன் ஈசாக்கை எளிதாக ஏமாற்றி விடுகிறான். யாக்கோபின் பாவத்தில் அவனுடைய தாயாகிய ரெபெக்காளும் பங்காளியாய் இருக்கிறாள். கர்த்தர் யாக்கோபையும் அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆனால் ரெபெக்காளும் யாக்கோபும் கர்த்தருடைய வல்லமையையும் வார்த்தையையும் சந்தேகப்படுகிறார்கள். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதியாமல் ஏசாவை ஆசீர்வதித்திடுவாரோ என்று நினைக்கிறார்கள். ஈசாக்கின் ஆத்துமா ஏசாவை ஆசீர்வதிப்பதை அவர்கள் தங்கள் சொந்த முயற்சியினால் தடை பண்ணி போடுகிறார்கள். மேலும் அவர்கள் தங்களுடைய சொந்த சதி வேலைகளினால் ஈசாக்கின் ஆத்துமா யாக்கோபை ஆசீர்வதிக்க பண்ணுகிறார்கள். ஈசாக்கும் தான் ஏசாவை ஆசீர்வதிப்பதாக நினைத்து யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு தன்னுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பாக அவர் யாக்கோபை நோக்கி, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்று சந்தேகத்தோடு கேட்கிறார். அதற்கு யாக்கோபு நான் தான் என்று துணிகரமாய் மறுபடியும் பொய் சொல்லுகிறான். ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்று சொல்லுகிறார். யாக்கோபு அதை கிட்ட கொண்டு போகிறான். அப்பொழுது ஈசாக்கு அதை புசிக்கிறார். பிற்பாடு யாக்கோபு ஈசாக்குக்கு திராட்சரசம் கொண்டு வந்து கொடுக்கிறான். ஈசாக்கு அதையும் குடிக்கிறார். ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்று சொல்லுகிறார். யாக்கோபு ஈசாக்கின் கிட்ட போய் அவரை முத்தம் செய்கிறான். அப்பொழுது யாக்கோபுடைய வஸ்திரங்களின் வாசனையை ஈசாக்கு மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த
வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கிழக்கு தேசத்தில் வஸ்திரம் சமுதாய அந்தஸ்தையும் ஸ்தானத்தையும் குறிக்கும். மூத்த குமாரனுக்கு விசேஷித்த வஸ்திரம் கொடுக்கப்படும். அவன் குடும்பத் தலைவனாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிறான் என்பதை அந்த வஸ்திரம் வெளிப்படுத்தும். யாக்கோபு அணிந்த வஸ்திரம் வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது. அது கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி. யாக்கோபு தன் தகப்பனை வஞ்சிக்கிறான். சீக்கிரமாக தனக்கு உணவு கிடைத்தது பற்றி கூறும்போது யாக்கோபு தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்று கூறுகிறான். ஈசாக்கு யாக்கோபின் வஸ்திரத்தை பற்றி கூறும்போது என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது என்று கூறுகிறார். இவ்வாறு கூறப்பட்டிருப்பதினால் இந்த சதியில் தேவனுக்கும் பங்கு இருக்கிறது என்பது பொருள் அல்ல. தேவனுடைய சித்தம் எப்படியும் நிறைவேறும். தன்னை முத்தம் செய்வது ஏசாதான் என்று ஈசாக்கு நினைத்து கொண்டிருக்கிறார். தன்னோடு பேசுவதும் ஏசாதான் என்று நினைத்து ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அவர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. அவையாவன செழிப்பு, வல்லமை, தேவனோடு ஐக்கியம்.